டிப்ஸ் நம்பர் 1ல இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி தான் போட்டுருவோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுட் பாக்ஸையும் அதுக்கப்புறம் தைல டப்பா, ஹேண்ட் வாஷ் பாட்டில் இது எல்லாத்தையுமே ரீயூஸ் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கண்டெய்னர்ஸை நான் எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். கீழே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த தைல டப்பாவையும் ஹேண்ட் வாஷ் பாட்டிலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி தைல டப்பாவோ ஹேண்ட் வாஷ் பாட்டிலோ இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கட்டப்பை ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கை தேவையான அளவுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒரு சூப்பரான 3 லேயர் இருக்கக்கூடிய பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிரப் பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கூட இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. இனிமேல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் உங்ககிட்ட இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க. அதை இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.